ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிபி எப்படி அசெம்பிள் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சிபி அசெம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம H61 ஜெப்ரானிக் மதர் போர்டு ஒன்று எடுத்துக்கிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா i3 தேர்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர் ஒன்று எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், i3 தேர்ட் ஜென்ரேஷன். அடுத்தது CPU ஃபேன், ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற இன்டெல் ஃபேன் எடுத்துக்கிட்டோம். ரேம் எடுத்துக்கிட்டோம். மற்ற சிபி கேபினெட் பேசிக் கேபினெட் எடுத்துக்கிட்டோம். அதாவது என்னென்ன காம்பனண்ட்டு தேவைன்றதை சொல்கிறேன். மதர் போர்டு, ரேமு, ப்ராசஸரு, சிபியு மேலே ப்ராசஸருக்கு மேலே இருக்கிற ஃபேனு, இது 3 மட்டும் இப்போ நம்ம அசெம்பிள் பண்ணுறதுக்கு தேவை. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ப்ராசஸர் சாக்கெட் இருக்குது இல்லைங்களா, இதோ இருக்குது பாருங்கள், நான் கை வச்சிட்ருக்கேன் பாருங்கள். அந்த சாக்கெட்டுக்கு மேலே இருக்கிற கிளிப் மாதிரி இருக்கும் லாக்கு, அந்த லாக்கை ரிமூவ் பண்ணி மேலே தூக்கின உடனே வந்துச்சு பாருங்கள். வந்துட்ட உடனே இந்த லாக் மாதிரி இருக்கிறத சேஃபாக ரிமூவ் பண்ணிடுங்க. சின்னதாக குட்டியாக பின்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த பின்ஸ் டேமேஜ் ஆகாமல் நீங்கள் அதில் ப்ராசஸர் வைக்கணும். இப்போது நம்ம சாக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ராசஸர் உள்ளே அசெம்பிள் பண்ண போகிறோம். பாருங்கள், அந்த ப்ராசஸர் சாக்கெட்டில் கட்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ப்ராசஸருக்கு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 கர்வ் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கர்வ் உங்களுக்கு மதர் போர்டு சாக்கெட்டில் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி வைக்கணும். சாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டு உங்களுக்கு எப்படி ரிமூவ் பண்ணணும்னா அதே மாதிரி உங்களுக்கு லாக் பண்ணிக்கிறேன். தெரியுதுங்களா? லாக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா ப்ராசஸர் ஃபேன் செட் பண்ணுறேன். இப்போ ப்ராசஸர் ஃபேனோடைய பவர் சாக்கெட் பவர் எங்கே கொடுக்கணும் அப்படி சொன்னால் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். உங்களுக்கு நகர்த்தி காமிக்கிறேன், இது தெரியுதுங்களா? இந்த இடத்துல பவர் கொடுக்குற அந்த சாக்கெட் இருக்குது. நம்ம அந்த பின்ஸ் நம்ம லாக் பண்ணும்போது அதுக்கு நியரஸ்ட்டில் வர மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா? இதோ இருக்குது பாருங்கள். இந்த பின் இதுக்கு பக்கத்தில் வர மாதிரி நம்ம லாக் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம புது ஃபேன் எடுக்கிறதுனால ஃபேனில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோ இருக்குது பாருங்கள், தெர்மல் பேஸ்ட் ஹீட்ஸிங் அப்ளை பண்ணியே இருக்குது. அதனால் நம்ம புதுசாக அப்ளை பண்ண தேவையில்ல. இன்கேஸ் நீங்கள் பழைய ஃபேன் எதாவது க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா தெர்மல் பேஸ்ட்டு ப்ராசஸருக்கு மேலே வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இது லாக் டைப் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். ப்ராசஸர் ஃபேன் லாக் டைப்பு, ஸ்க்ரூ டைப் கிடையாது, லாக் டைப் அப்படின்றதுனால உள்ளே இன்செர்ட் பண்ணுறேன். அந்த 4 ஹோல்ஸ்லேயுமே வச்சிடுறேன். வச்சுட்டு ஓகேங்களா, 4 ஹோல்ஸ்லேயுமே வச்சுட்டு அடி பாட்டமில் இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் அதுதான். இங்கே வச்சு ப்ரெஷர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லாக் உடச்சிக்கும். கீழே பாட்டமில் இருக்கிற இந்த இடத்துல வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பண்ணணும். ஓகேங்களா? நான் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவரில் கூட வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணுறீங்க, லாக் பண்ணிங்கன்னா கீழே ப்ரெஷர் ஆகிடுதுங்களா? எல்லா டைரெக்ஷன்லேயும் என்ன பண்ணணும், அடியில் வச்சு லாக் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா? எல்லா டைரெக்ஷனும் லாக் ஆகிடுச்சு. லாக் ஆகிட்ட உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா மேலே இருக்கிற லாக்கை கிளிக் பண்ணுறீங்க. அழுத்தும் போது உங்களுக்கு கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். ஓகேங்களா? லாக் ஆகிடுச்சு. இதுவும் லாக் ஆகிடுச்சு. இதுவும் லாக் ஆகிடுச்சு. இந்த பின்னும் உங்களுக்கு லாக் ஆகிடுச்சு. ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இந்த ஃபேனை என்ன பண்ணுறோம், கரெக்டாக இந்த லொக்கேஷன் தெரியுதுங்களா? பின்ஸ் நான் சொன்னால நியரஸ்ட்டில் இருக்கிற பின்னில், அந்த பின்னில் நம்ம இன்செர்ட் லாக் பண்ண போகிறோம். இதிலே ஒரு சின்னதாக கட்டு மாதிரி இருக்கும். அந்த கட்டில் கரெக்டாக பொருந்துகிற மாதிரி லாக் பண்ணிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன இது மாதிரி சுருட்டி கீழே வச்சிடும். ஓகேங்களா? இப்போ கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்படியே போர்டு என்ன பண்ணிக்கிறோம், திருப்பிக்கிறோம். நான் கேமராவுக்கு உங்களுக்கு தெரியணுன்றதுனால திருப்பிக்கிறேன். இப்போ ரேம் சாக்கெட்டுக்கு வந்தாச்சு. ரேம் சாக்கெட் பார்த்திங்கன்னா 2 ரேம் போடுற அளவுக்கு DDR3 டைப்பு உங்களுக்கு சாக்கெட் இருக்குது. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரேம் பிரிச்சியே வச்சுருக்கேன். புது ரேம் தான், DDR3 4GB ரேம் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு அந்த கட்டு கரெக்டாக பொருந்துகிற மாதிரி நீங்கள் லாக் பண்ண போகிறீங்க. ஓகே, லாக் பண்ணிவிட்டேன். இந்த 2 பக்கமும் லாக் பண்ணியாச்சு. நான் ஒரு SMBS ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த பாருங்கள், புது SMBS ஒன்று நான் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன் அப்படி சொன்னால், இப்போ நம்ம போர்டு, ரேமு, ப்ராசஸர் 3 ஒர்க் ஆகுதான்றதை மட்டும், புதுசு தான். இன்கேஸ் ஒரு சில கேஸில் பார்த்திங்கன்னா நம்ம அசெம்பிள் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் ஆகாத ஸ்டேஜ் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒர்க் ஆகுதான்னு ஒரு தடவை
அவுட்டரில் வச்சு நான் செக் பண்ணிக்கிறேன். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மினிமம் செட்டப்பில் SMBS 24 பின் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் 4 பின் இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு 24ல் கனெக்ட் பண்ணுறேன். லாக் டைப் தான் பாருங்கள். ஒரு பக்கம் லாக் இருக்கும், ஒரு பக்கம் ப்ளைனாக இருக்கும். உங்களுக்கு இந்த சாக்கெட்லேயுமே பாருங்கள், இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த ஒர்க்கு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் இருக்குது தெரியுதுங்களா, ஆப்போசிட் சைடில் லாக்கு கிடையாது. இப்போ நான் லாக் பண்ணுறதும் அதே பொசிஷனில் வச்சு தான் லாக் கரெக்டாக உள்ளே வச்சு எல்லா பின்னும் உள்ளே போகிற மாதிரி வச்சு ஒரு பஞ்ச் பண்ணிடுறேன். பஞ்ச் பண்ணோடனே எல்லாமே உள்ளே போயிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா, கேப் இல்லாமல் உள்ளே போயிடுச்சு. திருப்பி அந்த 4 பின் இருக்குது இல்லைங்களா, அந்த 4 பின்னு ப்ராசஸர் பக்கத்தில் இருக்கும். இந்த ஒர்க்கு பாருங்கள், ஓகே காமிக்கிறேன் இல்லைங்களா, இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு லாக் இருக்கும். அந்த லாக்குக்கு ஏற்ற மாதிரி லாக் பண்ணிக்கிறீங்க. ஓகே, லாக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போர்டு, ப்ராசஸர், ரேமு இது 3 SMBS இது 4 வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னா அதை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணோம், கேபினெட்டில் அசம்பிள் பண்ணிவிடுவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா SMBSக்கு பவர் கொடுக்குறோம். SMBSக்கு பவர் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறோன்னா மதர் போர்டை ஷார்ட் பண்ணி ஆன் பண்ணுறோம். ஒரு சின்ன ஈஸியான மெத்தட் தான். ஷார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த பின்னில் நம்ம பவர் கனெக்ட் பண்ணுவோம் இல்லைங்களா, பவர் கனெக்ட் பண்ணுற அந்த லெக் இருக்கு, அந்த பவர் கனெக்ட் பண்ணுற அந்த லெக்கில் ஷார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ரன் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஃபேன் ஓடுது. டிஸ்பிளே மட்டும் வருதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். ஃபேன் ஓடுது, போர்டு ரன் ஆகுது. அவுட்புட்டு கரெக்டாக ரேம் ஒர்க் ஆகுதா அப்படின்றது, ப்ராசஸர் ரேம் ஒர்க் ஆகுது. ஏன்னா ஆன் ஆகிடும். ஒரு சில கேஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸர் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது, ரேமும் அவுட்புட் வராது. அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இப்போ ஆன் ஆகிடுச்சு, டிஸ்பிளே வருதான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எக்ஸ்டர்னல் கீபோர்டு கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு நம்பர் லாக் மட்டும் ப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நான் நம்பர் லாக் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு நம்பர் லாக் லைட்டு எரியுது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு கிளியராக கேமராவில் தெரியுதுங்களா. இப்போ நம்பர் லாக் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகிடுச்சு. ப்ரெஸ் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்பர் லாக் ப்ரெஸ் பண்ணோடனே ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இப்போ இந்த லைட்டு எரிஞ்சின்னா உங்களுக்கு ரேமும் ஒர்க் ஆகுது, ப்ராசஸரும் ஒர்க் ஆகுது, SMBSும் ஒர்க் ஆகுது. இப்போ நம்மளுக்கு கிளியராக போர்டு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை அப்படியே எடுத்து கேபினெட்டில் வந்து என்ன பண்ண போகிறோம், உள்ளே அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஓவர். இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு SSD போட்டு OS இன்ஸ்டால் பண்ணிடுறோம். இப்போ நான் கேபினெட்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணிட்டேன் பாருங்கள். ஏற்கனவே போர்டு, ப்ராசஸர், ரேம் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தது உள்ளே வந்து போர்டை கேபினெட்டுக்குள்ளே அசம்பிள் பண்ணிட்டேன். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு இல்லைங்களா, இந்த ஸ்டீல் பேனல், இந்த பேனல் வந்து போர்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணிடணும். உள் சைட்லேருந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இதுக்கு ஈக்குவலாக என்ன பண்ணுறோம், போர்டை வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிடுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், SMBS இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸ்க்ரூ போட்டு SMBSை போட்டு முடிக்கிறோம். இந்த பக்கம் உள் பக்கமாக என்ன பண்ணுறோம், நம்ம வந்து SSD நம்ம ஸ்க்ரூ போட்டு முடிக்கிறோம். இப்படி உள் பக்கமாக வச்சு வெளியில் வந்து ஸ்க்ரூ போட்டுறோம். தெரியுதுங்களா, ஸ்க்ரூ போட்ட போர்ஷன்னு 4 ஸ்க்ரூ 4 போட்டிருக்கோம் பாருங்கள். போட்டுட்டு அந்த ஒயரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா 24 பின்னு சாட்டா கேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுறேன், உள்ளே வந்து பேக் பண்ணி ஒயரிங் வச்சிடுறேன். வச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், OS போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது CPU அசம்பிள்டு கம்ப்ளீட்டாக ஓவரு. பார்த்துங்க, இப்படி தான் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.